இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அழகே அழகே சீரியல் இன்னைக்கான எபிசோடோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் வந்து மலர கூட்டிக்கிட்டு போறாங்க இல்லையா? இந்த மாரி பேங்க்குக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. நேத்து நானே சொல்லியிருந்தேன் பாருங்க. அவர் பேங்க்குக்கு கூட்டு போமாட்டாரு. அவங்க அம்மா வீட்டுக்கு தான் கூட்டு போவாருன்ற மாதிரி. அதே தான் இன்னைக்கும் நடந்திருக்கு. அவரு பொய் சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட மலர கூட்டு அவங்க தம்பிய பார்க்கறதுக்காக போறாரு. மலர் வந்து அவ்ளோ சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்க்கவே நல்லாயிருக்கும். அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது, அவங்க அந்த கஷ்டமான ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனா, அவங்க அம்மா வீட்டுக்கு போற அந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா, முகம் வந்து அவ்ளோ சந்தோஷமா அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு அப்படியே போவாங்க. பாக்யராஜ் கூட்டு போற அந்த சீன்லாம் பைக்ல செம்ம சீனா இருக்குங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அவங்க அம்மாகிட்ட பேசி, அவங்க தம்பிய பார்த்து, பேசி சமாதானப்படுத்துவாங்க. படுத்திட்டு அப்புறம் பாக்யராஜும் மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டு அவரு அப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்வாரு. இந்த மாரி என்னால ஒரு பொண்ணு இறந்துட்டான்ற குற்ற உணர்ச்சி இப்போ வரைக்கும் எனக்கு இருக்கு. ஆனா, அதுல வந்து அவங்க எல்லாம் விளையாடுறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன பண்றது? இப்படி கையால் ஆகாதவனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து மன்னிப்பு கேட்டுட்டு, அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த தங்கராஜு, இந்த சுரேஷ் இவங்கள காமிக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸ்ல தான் வந்து மதியோட அப்பா வேலை பார்ப்பாரு போல. அவங்களோட கம்பெனில தான். தங்கராஜோட கம்பெனில. அதனால அவங்க அப்பாவ கூப்பிட்டு வச்சு மிரட்டுவாங்க. இந்த மாரி "என்னால தான் நீ வீடு கட்டியிருக்க. என்னால தான் உன் பொண்ணு காலேஜ் போறா." அப்படி இப்படின்னு சொல்லி உன் பொண்ண வந்து இதெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்க வச்சு என் மச்சான்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதுக்கு மறுப்பு அந்த வீடியோ வெளியிட்டாங்க இல்லையா? அதுக்கு மறுத்து பொய் வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோ போடணுன்ற மாரி கூப்பிட்டு வச்சு அவர மிரட்டுவாங்க. பாவம் அவரு ஏற்கனவே பயந்திருப்பாரு வேற. அவருக்கு வேற தெரியாது இவனோட மச்சான் தான் வேற தெரியாது இல்லையா? கூப்பிட்டு மிரட்டுனதுக்கப்புறம் அவரும் பயந்து போய் என்ன பண்ணுவாரு, அப்புறம் மதிக்கிட்ட போய் பேசுவாரு. இந்த மாரி அவரு வந்து என்னோட முதலாளியோட மச்சான். நான் கூட வேற யாரோன்னு நெனச்சேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நீ வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா, அவரால தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். இந்த வீடு அவரால தான். உங்க தங்கச்சி இப்ப காலேஜ் போறதே அவரு உதவி பண்ணதுனால தான். அதனால நீ வந்து இந்த உதவி பண்ணணும். நாளைக்கே நான் உன்ன கூட்டு போறேன். நீ வந்து கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கு. அப்படி இப்படின்னு மதிக்கிட்ட போய் கெஞ்சுவாரு. அப்போ கூட அவங்க அம்மா சொல்லுவாங்க, "யாரோ ஒரு கேஸுக்கு நீ எதுக்குடி போய் தலைய குடுத்து இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப பாரு அப்பா சொல்ற பேச்செல்லாம் கேளுன்னாலும்" மதி அழுவாங்க. "முடியவே முடியாது. என்னால பண்ண முடியாது. உங்க முதலாளி ஒரு நல்லவனே கிடையாது. அவன் ஃப்ராடு. அவனுக்கு போய் துணை நிக்கிறீங்க. என் பக்கம் யாரும் நிக்க மாட்றீங்க. என்னால முடியாது. நான் காலேஜ்ல வந்து என்ன ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு இருக்கும்போது, நான் எப்படி வந்து இதெல்லாம் பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி அவங்க பக்கத்துல இருக்க நியாயத்த சொல்லி தானே ஆகணும். இப்ப ஏன்னா மறுப்பு வீடியோ போட்டா இவங்களுக்கு பெரிய அவமானமா போயிடும். அப்புறம் காலேஜ்லாம் போனா இப்ப இவன் ஒரு காலேஜோட ப்ரொஃபஸர்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா? இப்ப இந்த மாரி மறுப்பு வீடியோ போட்டா, இப்ப எல்லாரும் வந்து இவங்கள தப்பா பேச ஆரம்பிச்சுருவாங்கன்ற மாரி அவங்க பயப்படுறாங்க. இருந்தாலுமே இவங்க வந்து கேட்க மாட்றாரு அவங்க அப்பா. இப்போ வந்து அவங்க சொல்வாங்க, மதி சொல்வாங்க, "இப்ப என் பக்கம் நீங்க நிக்கணும்ல" அப்படின்னும்போது, "உன் பக்கம் நான் நிக்கிறேன்னே வச்சுக்கோ, அதனால என்ன ஆகும்? என்னோட வேலை போயிடும், இந்த வீடு நம்ம கைய விட்டு போயிடும், நம்ம சமூகமே நம்மள வெறுத்து, நான் அனாதையா தான் நிக்கணும்" அப்படி இப்படின்னு மிரட்டுவாரு. "உன் தங்கச்சி காலேஜ் படிக்க முடியாதுன்ற" மாரி மிரட்டிட்டு, "இப்போ நான் சொல்றத தான் நீ செய்யணும். நாளைக்கே என் கூட வந்து நான் சொன்னது எல்லாத்தையும் நீ பண்ணணுன்ற" மாரி மிரட்டி விட்டுட்டு செய்யணுன்ற மாரி அவங்க அப்பாவும் கஷ்டப்பட்டுட்டு ரூம்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் மதியம் உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க. ஏன்னா அப்புறம் முடியாது இல்லையா? இப்போ அத செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுது. அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, பாக்யராஜையும் மலரும் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாங்க. போம்போது அவ்ளோ சந்தோஷமா போற மலர் வந்து வரும்போது அப்படி பயந்துகிட்டே வருவாங்க. டைம் ஆயிடுச்சு என்ன சொல்ல போறாங்களோன்ட்டு பயந்துகிட்டே உள்ள போவாங்க. போனா அவங்க அப்பா உட்காந்துருப்பாரு. ஸ்வீட் பாக்ஸு, மாலை எல்லாமே இருக்கும். அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்து இப்படி பார்க்கும். பார்த்ததுக்கப்புறம் பாக்யராஜ் சொல்வான், "என்னம்மா அப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாருன்னோன்னே", "ஆமாண்டா நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அப்பா ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் கொண்டு வந்து விட்டாங்க" அப்படின்ற மாரி. அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா ஒரு மாரி சோகமாவே உட்காந்துருப்பாரு. உடனே மலர்லாம் "என்னாச்சு உங்க அப்பாக்குன்ற" மாரி கேட்பாங்களா, அப்போ
இவனும் போய் கேட்பான் என்னப்பா ஆச்சுன்னு. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, பின்ன 40 வருஷம்டா, இனிமேல் அந்த ஆஃபீஸ் போக முடியாதுன்னா கஷ்டமாக தானடா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் இவன் போய் சமாதானப்படுத்துவான். அப்படி தான் இருக்கும், போக போக பழகிரும், உங்களுக்கும் ரெஸ்ட் வேணும்லன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பா அப்படியே ஏக்கத்தோடு பார்த்துட்டு பாக்யராஜின்னு தாங்க சொல்வார். பாக்யராஜுன்னு ஒன்று அவனுக்கு வரும் பாருங்க சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷப்படுவான் அவங்க அப்பா. அவனோட பேரை சொன்னதுக்கே அவ்வளோ சந்தோஷப்படுவான். அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.